ஸோ டோல்கேட் பயனர்களுக்காக இந்தியன் கவர்மெண்ட் தடையில்லாத மிக குறைஞ்ச செலவில் ஒரு பிளானை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வேலை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற இந்த பிளானுக்கும் இப்போ மத்திய அரசு கொண்டு வர போகிற இந்த பிளானுக்கும் என்ன வித்தியாசம், யாருக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபாஸ்டேக் முறை தான் இந்தியாவில் நம்ம டோல்கேட்டில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். இந்த முறை வந்து 2017 தான் வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தாங்க, அதை மேண்டட்டரியும் ஆக்கியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபாஸ்டேக்ல இருந்து தான் இந்த புது பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிளானுடைய முக்கிய நோக்கமே டோல்கேட்டில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை தவிர்க்கவும், ஒரு மலிவு விலையில் வந்து ஒரு புது மெத்தடாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து இந்த பிளானோடைய கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளானை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோல்கேட் பயனர்களுக்காக 2 சாய்ஸ் வந்து இந்த பிளான்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 3000 ரூபாய் வருஷத்துக்கு பே பண்ணிட்டு டோல்கேட்டை ஒரு ஆனுவல் பாஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த சாய்ஸ் என்ன அப்படின்னா, 15 வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் பே பண்ணிட்டா போதும், இந்தியாவில் இருக்கிற எல்லா டோல்கேட்டையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 சாய்ஸில் எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த 2 பிளானில் எதை பயன்படுத்தினாலும் சரி, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா டோல்கேட்டையும் அன்லிமிட்டடாக நம்ம பயன்படுத்திக்க முடியும், ட்ராவல் பண்ண முடியும். இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இருந்தாலும் அது எப்படி யூஸ் ஆகும், இப்போ கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிற இந்த ஸ்கீம் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கம்பேர் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம மந்த்லி பாசஸாக தான் வந்து இந்த மாதிரி ஸ்கீமை வந்து பயன்படுத்துவோம். மாதத்துக்கு 340 சம்திங் வந்து நம்ம பே பண்ணிட்டு மந்த்லி பாஸாக யூஸ் பண்ணுவோம். அந்த மந்த்லி பாஸும் வந்து ஒரு சிங்கிள் டோல்கேட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து பயன்படுத்த முடியும், ஒரு குறிப்பிட்ட டோல்கேட் மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் இப்போ கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிற இந்த பிளான் வந்து எந்த டோலில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நடைமுறையில் இருக்கிற ஆனுவல் பிளானும் வந்து 4080 ரூபாய் பே பண்ணி ஒரு பர்டிகுலர் டோலை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் இதை குறைச்சி வெறும் 3000 ருபீஸ் நம்ம பே பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா டோலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப முக்கியமாக இந்த பிளான் வந்து கார்களுக்கு மட்டும்தான் பயன்படும். இன்னும் வந்து வேற ரக வாகனங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு காருக்கு மட்டும்தான் இந்த சலுகை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வர போகிறதா வந்து பரிசீலனையில் வந்து வச்சிருக்காங்க. இங்கே ப்ரைவேட் ஆட்டோமொபைல்ஸ் தான் டோல் இன்கம்ல 20% வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு ஆஃபராக வந்து இது இருக்க போகுது. ஸோ கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்கும் அதே போல் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஒரு மாடலாக வந்து இந்த மாதிரி கொண்டு வரப்போதா சொல்லியிருக்காங்க. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இது எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது, எங்கே போய் நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுங்கிற விவரத்தையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து ஃபாஸ்டேக் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பல முக்கியமான தகவல்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை விஷயம் சொல்லுங்கள். தேங்க்யூ.